இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் அவர்கள் காலமாயிட்டார். இந்த ஒரு செய்தி எல்லாரையுமே அதிர்ச்சியாக்கியிருக்கு. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து இசையமைப்பாளர் இளையராஜா சார் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய நண்பன் பாரதியோடைய மகன் மனோஜ் வந்து இறந்துட்டார் அப்படின்னு அந்த செய்தியை கேட்டோன்னே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பாரதிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையான்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலுமே மனோஜ் இறந்தது தாங்க முடியாத ஒரு துயரத்தை கொடுத்தாலுமே நடப்பதை நம்மளால் வந்து எதுவுமே மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆழ்ந்த துயரத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, பாரதி ராஜா சார், இளையராஜா சார் 2 பேருமே வந்து சேர்ந்து ஏகப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடலாக இருக்கட்டும், இல்லை அந்த படமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஹிட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே எவ்வளோ பெரிய ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவர்கள் இறந்த அந்த ஒரு துக்கம், கவலை வந்து இப்போ பாரதி ராஜா சாருக்குமே வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்தையும் குறிப்பிட்டு சொல்லுங்கள். என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் விதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.